ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பால்கோவா செய்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் நம்ம பக்கத்தில் கிளறணும், அது மட்டும் தான் வேலை. மற்றபடி ரொம்ப ஈஸி. வாங்க பால்கோவா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க பைமோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பொருள்கள் தரமாக கிடைக்கி, நல்ல விலை குறைவாகவும் இருக்குது. இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பால்கோவா செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. திக்கு பால்னு கேட்டுக்கோங்க, இல்லை க்ரீம் பால்னு கேளுங்க, தருவாங்க. 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம நார்மல் பால்னு வாங்கிக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு அந்த ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கனால சீக்கிரமாக நம்ம ரெடி ஆயிரும். அதனால தான் இந்த திக்கு பாலாக வாங்கியிருக்கோம். இப்போ இது கூட நம்ம பால் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். 100 கிராம் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரண்டி விட்டு கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பால்கோவா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தீயை ஃபஸ்ட்டு பால் கொதித்து கொஞ்சம் வர வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் கொதித்து கொஞ்சம் திக்காகி வர 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 நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பால்கோவா ரெடி பண்ணணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் பெரும்பாலும் நான்ஸ்டிக்கில் எதுவுமே பண்ணுறதில்ல. நான்ஸ்டிக் நமக்கு அவ்வளோவா உடலுக்கு கெடுதல் அப்படிங்கிறனால நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டில் இருக்க நம்ம கடாயை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயுமே இப்படி கடாய் இருக்கும். அதனால் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லி தந்திருக்கேன். நம்ம பால் நல்லா கொதிச்சு இப்போ வருது. இந்த டைமில் நம்ம அடுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சி வச்சுக்கணும். திக்காகி வர 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 நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. சைடில் ஓரத்தில் கொஞ்சம் ஆடைகள் தேங்கும். அந்த ஆடையை நம்ம எடுத்து விட்டு நம்ம பால்கோவா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வருது, சைடில் ஆடைகள் எல்லாம் தேங்குது. இந்த டைமில் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நான் 1/2 கப் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்க்கும்போது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வந்த மாதிரி தான் வரும். ஆனால் சீக்கிரம் ரெடி ஆயிரும். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் பால்கோவா சீக்கிரம் ரெடி ஆகும். நல்லா அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் நல்லா வலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. ஒரு க்ரீமாக இருக்குது, க்ரீம்னஸ்ஸாக இருக்குது. பால் நல்லா திக்காகி நல்லா எல்லோ கலரில் வந்துருச்சு. அரைவாசி பால் இப்போ நம்ம ஊற்றின பாலில் 1/2 பங்கு பால் வத்திடுச்சு. நல்லா ஓரத்துலலாம் நல்லா எடுத்து விட்டு கிளறி விடணும். இன்னொரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 3/4 வாசி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டியாகி வந்திருக்கு. ஓரத்தில் உள்ளதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டால் தான் நல்லா ஒன்று போல் வெந்து வரும். பால்கோவா இப்போ தயாராகிடுச்சு. நல்லா எல்லா பக்கமும் பாருங்க, நல்லா திக்காகி நல்லா கட்டியாக வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் நிறைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி, குழந்தைகளுக்கு ரொம்ப 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 நல்லது. நம்ம இதில் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.